வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு எரளவழன் யூடியூப் சேனல். நீங்க என்ன எரல் சார் அஜின்னு கூப்பிடலாம். இன்னைக்கு நான் நிறைய பிளான் நேத்து போட்டேன். ஆனா இன்னைக்கு விடிஞ்சதுல இருந்து எனக்கு ஒரு பிளானுமே கண்டென்ட் ரிலேட்டடா எனக்கு எதுவுமே கிடைக்கவே மாட்டல. ஏன்டா உளர்ற? இப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எடுக்கிற, அதே உளர்றியா? சரி, அதாங்க இன்னைக்கு இந்த கண்டென்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம நோட்ஸ்ல ஏகப்பட்ட கண்டென்ட் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு எழுதி வச்சாலும் எதை பண்றதுன்னு தெரியாம முழித்து கொண்டு இருந்தேன். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஆக்சுவலா இந்த வீடியோட சேர்த்து இந்த வீடியோவோட நான் என்னென்ன பண்ணலான் இருந்தேன்னா, இந்த ஏஐ அக்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த யோகா அக்கா, அதுக்கப்புறம் டைலர் அக்கா, இந்த பீரோ அக்கா, இல்ல பலூன் அக்கா, இல்லை வேற என்ன அக்கா இருக்காங்க, ஜிம் அக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்காக்கள் இருந்தாலும் இந்த ஏஐ அக்காஸ் தான் இப்ப ஃபேமஸா இருக்காங்க. நிறைய ஏஐ அக்கௌண்ட் உண்மை நம்பி ஃபாலோ பண்ணி அவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை ஷூட் பண்ணா கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வந்துருச்சுங்க. இப்ப அந்த வீடியோவை இந்த வீடியோவை கூட லிங்க் பண்ணணும்னா இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட போயிடும். இன்னொன்னு, சரி, டெய்லியும் ஒவ்வொரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல இல்ல சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் ஒரு டாபிக் ஃபேமஸா பேசிட்டு இருப்பாங்க. என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம டிவிகே கட்சி 3வது வருஷத்துல கால் எடுத்து வைக்கிறதால அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடின நேரத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் போய் டான்ஸ் ஆனாங்க. அது செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்கேல அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் தேவையில்லாம எல்லாரும் பத்தியும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. முக்கியமா பெண்களை டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ அது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டெல்லியில ஒரு 6 வயசு ஒரு பொண்ணை 14 வயசு சின்ன பசங்க 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு அபியூஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணி இப்ப மாட்டி தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேஸ் இதெல்லாம் காலையிலே பார்த்து கடுப்பாயிட்டு, சரி இதை பத்தி டெய்லியும் போடலாம். டெய்லியும் ஒவ்வொரு கண்டென்ட் ட்ரெண்ட் ஆகுது. சில ஃபன் கண்டென்ட்டும் ட்ரெண்ட் ஆகும், மற்ற ரொம்ப மனசுக்கு வழி தரக்கூடிய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதை எடுக்கான்னு சொல்லிட்டு அதை எடுத்தா அது ஒரு 30 நிமிஷத்துக்கு பேசிட்டேன். நான் ரொம்ப பேசுறேங்க. ஸோ அதனால ஏஐ அக்காஸ் வீடியோஸ் தனியாகவும், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்காக இருக்க வீடியோவை அந்த ட்ரெண்ட் ஆஃப் த டே அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோவை தனியாகவும் போடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். அதனால இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோல அந்த வீடியோ வராது. ஸோ இன்னைக்கே ஒரு 3 வீடியோ அப்லோட் ஆகுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட இது ஒரு 20 நிமிஷம், அது ஒரு 30 நிமிஷம், அது ஒரு 30 நிமிஷம் சொல்லிட்டு பெரிய பெரிய வீடியோ பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டேன். ஆனா வியூஸ் தான் வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு நாள் நம்ம கொஞ்சம் பண்ணிட்டே போவோம். ஒரு நாள் சொல்லுவோம் இந்த உலகம் அண்டர் ரேட்டர் யூடியூபர் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல சரி இவர் இவ்வளவு நல்லா பண்ணிருக்காருப்பா கண்டென்ட்லாம், இவர் அன்னைக்கே கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு பேசுவீங்க. அது ஒரு நாள் கண்டிப்பா வரும். நீங்க வேணா பாருங்க. ஒரு வழியா இன்ட்ரோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேத்து நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். ஒன்னு இந்த குடும்பஸ்தன் படத்துல இருந்து நவீனோட எமோஷனல் டைலாக், அந்த மணிகண்டன் அவர்கள் நடிச்சிருந்த எமோஷனல் டைலாக நானும் மெமரி பண்ணி அந்த சீனை நடிச்சு காட்டினேன். அது யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருந்தேன். அதோட சேர்த்து ஒரு பாட்டு, நேற்று ஒரு ஓன் சாங் நானே லிரிக்ஸ் எழுதி அந்த சாங்கை பாடியிருந்தேன். அந்த சாங்கோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, ஒரு நாள்ல எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ அதை போய் ஒரு வாட்டி பார்த்துருவோம். மை ஃபர்ஸ்ட் ஓன் சாங்குன்னு இருக்குல்ல, இதுதாங்க என்னோட முதல் பாடல். நான் எழுதிய வரிகள், லிரிக்ஸ் நான் பாடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இப்போ இந்த சாங் பாடி போட்டிருந்தேன். இது எவ்வளோ போயிருக்குன்னா 3264 பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 101 லைக்ஸ் வந்திருக்கு. அப்புறம் கமெண்ட்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு. ஷேர் 3 ஷேர். அப்புறம் சேவ் 5 பேர் சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் ஒரு 3000 வியூஸ் போயிருக்கு. ஓகே, நல்ல வியூஸ் தான். ஏன்னா நான் பாடி இவ்வளோ பேர் 3000 பேர் கேட்டிருக்காங்க, இல்லை 100 பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். 100 பேர், எப்போ 100 பேர் லைக் பண்ணியிருக்காங்கப்பா, சூப்பர். அடுத்து இன்னொரு வீடியோ, இது 6 மணிக்கு போட்டிருந்தேன். இது மதியமே போட்டேன். இந்த குடும்பஸ்தன் வீடியோ 6 மணிக்கு போட்டேன். எந்த நவீன் கேக்குறீங்க? வேலைக்கு போயிட்டு வரேன், வேலைக்கு போயிட்டு பணம் வந்து வரேன். எந்த நவீன் வேணும் உங்களுக்கு? இந்த வீடியோ ஆக்சுவலா நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் இருக்குது என்றால் 3153. இது மதியம் போட்டேன், இது சாயந்தரம் போட்டேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் வந்திருக்கு. லைக்ஸ் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இதுக்கு 68 லைக் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீஷேர் 2 பேர் பண்ணியிருக்காங்க, ரீபோஸ்ட். ஷேர் 2 பேர், 4 பேர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, குட் ஸ்டார்ட். இப்போ அப்படியே நம்ம யூடியூப் பக்கம் வந்தோம்னா, நம்ம தலை யூடியூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நேற்று அந்த டெய்லி விளாக் ஒன்று போட்டிருந்தேன்ல, அஜிலாக்ஸ் எபிசோடு 1, அதுக்கு 28 வியூஸ், 4 லைக்கு, ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஓகே. அப்புறம் இந்த குடும்பஸ்தன் வீடியோ எவ்வளோ போயிருக்குன்னா யூடியூப்ல
என் அம்மா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க சூப்பர் தங்கம் அப்படின்னு. அம்மாவுக்கு எப்பவுமே நம்ம எல்லாருமே தங்கம் தானே. ஸோ இதுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, கரெக்டாக வியூஸ் எவ்வளோ போயிருக்குன்னா 1033 வியூஸ் போயிருக்கு. ஆஹா, இந்த வீடியோலேருந்து ஒருத்தவங்க என்ன ஃபாலோ வேற சப்ஸ்கிரைபர் வேற பண்ணியிருக்காங்க. சூப்பர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்கப்பா. இந்த வீடியோ ஒருத்தவங்களை இழுத்துருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். 35 லைக்ஸ், 2 கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஓன் சாங், வாவ். ஆக்சுவலாக அங்கே எப்பயுமே வியூஸ் வந்து அதிகமாக போகும். என்னது ஐ மீன் ஏதாச்சும் ட்ரெண்டிங்கில் நான் போட்டாலோ பிக் பாஸ் பற்றி இல்லை தளபதி விஜய் பற்றி அந்த மாதிரி பேசினா வியூஸ் அதிகமாக போகும். என்னோட ஓன் கண்டென்ட்டுக்கு வந்து நான் போனதே இல்லை. இதில் வந்து எவ்வளோ 2198 வியூஸ் வந்திருக்கு. நைஸ், தி ஷார்ட் காட் 2198 வியூஸ். ஓகே, இதில் பாடுறா நான் பாட்டு பாடி 5 பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இனிமேல் என்ன பண்ணுறோம், இன்னும் நான் ஓன் சாங் வந்து எழுத போகிறேன், எழுதி பாட போகிறேன், பாடிட்டு கவர போகிறேன் எல்லாத்தையும். அப்போ நான் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். எது நல்லா வருதோ அதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். 6 கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க. வாவ், 6 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வியூ எல்லாம் கொடுக்குமா? சூப்பர் பிரதர், சூப்பர் அண்ணா, சூப்பர் தங்கம், ஹார்ட் அனுப்பியிருக்காங்க, தம்ஸ் அப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹார்ட் போட்டிருக்காங்க. சந்தோஷம், சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்களுக்குலாம் அப்புறமா ரிப்ளை பண்ணணும். ஸோ 107 லைக் பண்ணியிருக்காங்கப்பா. வாவ், குட் ஸ்டார்ட் தான். நல்லா தான் நம்ம பண்ணிட்டு தான், கரெக்டான பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு கரெக்டாக தான் இருக்கு. எதுவும் தளர வேண்டாம். மனம் தளர்ந்து இதை அப்படியே கைவிட்டுட்டு சரி முடிச்சுக்கலாம் அப்படின்னு போயிட வேண்டாம். அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், முன்னெல்லாம் என்னோட லைக் ரேட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கீழே அப்படியே பாருங்க, 1000 போகும், 2000 போகும், 10 லைக்ஸ் 5 லைக்ஸ் இதுக்கு மேல தாண்டவே தாண்டாது. ஆனா இந்த ரீசெண்டா இந்த ஜனவரி 31 ஒரு ரீல் போட்டிருந்தேன், அதுக்கு வந்து 130 லைக்கு. அதுக்கப்புறம் இப்ப அந்த பார்னர் ரீலுக்கு வந்து 107 லைக்கு. அதுக்கப்புறம் நேத்து போட்ட அந்த பாடினதுக்கும் அப்புறம் அந்த மணிகண்டன் ஆக்டிங் அந்த சீனுக்கும் 35 லைக்கு. ஓகே, வியூஸ் அதிகமா போகுது அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து அப்ப ட்ரெண்டா இருக்கு, நிறைய மக்களுக்கு அந்த ஹேஷ்டாக் புஷ் பண்ணி பார்க்க வைக்குது. அவ்வளவுதான். இதுதான் இன்ஸ்டாகிராம் அல்கோரிதமோ இல்ல யூடியூப் அல்கோரிதமோ ஒர்க் ஆகுத விதம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த டாபிக் பிடிச்சிருக்கு, இல்ல தளபதி விஜய் பத்தி நீங்க தேடுறீங்க, இல்ல பிக் பாஸ் பத்தி தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை போய் புஷ் பண்ணும். இவங்க அதை பாக்குறாங்க, உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் போகும் அப்படின்னு. ஆனா அவங்க லைக் பண்ண வைக்க முடியாது. லைக் எப்ப பண்ணுவாங்கன்னா, எனக்கே ஒரு வீடியோ வந்தாலும் எனக்கு பிடிச்ச மட்டும் தான் லைக் பண்ணுவேன். போய் சேர்க்கிற வேலை மட்டும்தான் இன்ஸ்டாகிராமோட வேலையோ இல்ல யூடியூப் வேலையோ. பட் லைக் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ கம்மி யூஸ் போயிருந்தாலும் 2000 பேர்த்துல 100 பேர் லைக் பண்ணிருக்காங்க, அது பெரிய விஷயம் தான். எனக்கு 10,000 வியூஸ் போயிட்டு 10 பேர் தான் லைக் பண்ணியிருந்தா அது ரொம்ப இது. 10,000 வியூஸ் போயிருக்கு, 10 லைக் தான் வந்திருக்கு. இது அப்படி நடந்திருக்கு. அது இப்ப 2000 வியூஸ் போயிருக்கு, 100 லைக் வந்திருக்கு. அப்ப பீப்புள் லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கரெக்ட். கம்மி பேருக்கு இப்ப வந்து எப்படி இருக்குன்னா கரெக்டான பீப்புளுக்கு போகுது, அதுல பிடிச்சவங்க லைக் பண்றாங்க. அப்பா, ஐ எம் ரொம்ப 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 ஹாப்பி. தேவையில்லாம நடுவில் ரியாக்ஷன் கண்டென்ட் போட்டு இதை வருந்துறேன் நான். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வந்துருச்சு 20K, ஆனா அதுல ஒரு யூஸுமே கிடையாது. இப்ப வந்து நான் பண்ற ஒரு விஷயத்த ஒரு 10 பேர் பார்த்தா கூட அந்த 10 பேருக்கும் பிடிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஒரு 100 பேர் பார்த்தா கூட ஒரு 50 பேராச்சும் லைக் பண்ணணும், அதுதான் இப்போ நம்மளோட வேலை. ஸோ நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பா ரிலேட்டபிளாகவும் நம்ம ஒர்க்கும் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் நம்மளோட ஸ்கில்ஸையும் காட்டினா லைக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ புஷ் பண்ணி ஏன்னா நானே காலையில எழுந்து ஐயோ என்னடா இந்த டைம், நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இந்த டைம் டேபிள்லாம் போட்டனே, இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா கிளிக் பண்ணுவேன் என்னென்ன இன்னைக்கு ஃபுல்லா முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்றேன். இதெல்லாம் முடிக்கவே முடியலையே, இவ்வளோ ரெட் டிக் வந்து போட்டு வச்சிருக்கேனே. இது எல்லாத்துக்கும் இன்டு மார்க் தான் இருக்கு, எதுவுமே கிரீன் டிக் வாங்கவே இல்லை, எல்லாமே ரெட் டிக் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால அது எல்லாத்தையுமே நம்ம முடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் இல்லைங்க, நான் வந்து ஒரு 25 டாஸ்க் கிட்ட எழுதி வச்சிருக்கேங்க. அதெல்லாம் முடிக்கணும், இல்லை முடிச்சுதான் ஆகணும். அப்படின்னாதான் நம்ம நாமளே புஷ் பண்ணி கம்ஃபர்டபுள் ஜோன்ல உள்ள உட்காந்து நல்லா உயாரமா உட்காராம நம்ம வந்து நம்ம கண்டென்ட் பண்ணி எப்படியாச்சும் கொஞ்சம் ரீச் ஆகி உள்ள நுழைஞ்சு போயிடணும், அவ்வளவுதான். இது நான் பண்ணேன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் எனக்கு கூட வர மாதிரி தான், வேற எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதுதான், இதை நான் அப்டேட் பண்ணணும்னு நேற்று சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அப்டேட் பண்றேன் எவ்வளோ யூஸ் போயிருக்கு அப்படின்னு. நல்ல அப்டேட் தான். இன்னைக்கு பண்ற ரீலுமே நான் அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அதை அப்டேட் பண்றேன், எவ்வளோ வியூஸ்லாம் போயிருக்கு, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு. ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக்ங்க. அந்த சீனை வந்து நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படின்னா லவ் தான், ஏன்னா பிப்ரவரினாலே லவ் கண்டென்ட் தான். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ரிலேட்டபிளா இருக்கிறதால லவ் கண்டென்ட் வந்து அதிகமாக போடலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். என் கூட நடிக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. சரி, ஏஐல போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து அந்த சீன்ல நடிக்க வைக்கலாம்னு போய் பார்த்தா ஏஐல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது, அமௌண்ட் கேட்குது அதிகமா. ஸோ அதனால
பர்சனலாக நான் ஒரு பையனாக இருக்கிறதால பாய்ஸ் சைட்ல இருந்து ஒரு லவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட். ஆக்சுவலாக இது அதுன்னு சொல்றதை விட ஒரு லவ் வந்து எப்படி மாறுது. இப்போ ஒரு சீன் எடுத்துக்கோங்க, ஒரு காதலர்கள் ஸ்டார்டிங்கில் போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறான், அதெல்லாம் விட்டுருங்க, 2 பேரும் கமிட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கான்வர்சேஷன் அங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ என்னோட கதை இந்த ஒரு ஸ்கிரிப்டில் எப்படி இருக்குன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பையன், அவன் ஸ்டார்டிங்கில் எப்படிலாம் பேசுகிறான், அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்காம போயிட்டு பிரேக்கப்லையும் போயிடுது, அப்போ எப்படிலாம் பேசுகிறான். ஸோ அதை வந்து ஒரு கோர்வையாக பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி தான் இது இருக்க போகிறது. ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ ஒரு காதல் வந்த உடனே கண்டிப்பாக எல்லாரும் ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இதே பிடிக்காம போச்சுன்னா சி அப்படின்னு கோவப்படுவாங்க. அதே மாதிரி இப்போ நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், இந்த டைலாக் கண்டிப்பாக எல்லா கப்புள்ஸ்குள்ளேயும் கண்டிப்பாக நடந்திருக்கும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ இருந்தா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றதும் இருக்கு. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்றதுக்கும், நீ என் வாழ்க்கையில இருந்தனா நான் இப்படிதான் செத்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆப்போசிட்ல இருக்க இது வந்து பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்கலாம், பசங்க சைட்ல இருந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது அது ரொம்பவுமே மன வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நிறைய இருக்கு இது உள்ள. நான் வந்து இதை சொல்ல விரும்பல. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நடிச்சுட்டு இல்ல இப்ப நான் ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் எழுத போறேன். நீங்களே என் கூட ஸ்கிரிப்ட் எழுத உட்காருங்க. நான் என்னென்ன டைலாக்ஸ்லாம் அதுக்குள்ள வருது நான் ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு எழுதி வச்சுட்டேன். எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அதனாலதான் கட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி, இப்ப என்னோட நீங்களே உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுத போறீங்க. ஐயோ, ஸ்கிரிப்டே இந்த போன்ல தான் இருக்கா, அந்த போன்ல இருந்து இப்ப இந்த போனுக்கு அதை அனுப்பிவிட்டு இப்ப நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதுறோம். இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட் நோட்டுங்க. திஸ் இஸ் மை ஸ்கிரிப்ட் நோட். ஐ யூஸ்வலி யூஸ் திஸ் நோட். யூ கேன் சி எரல்ஸ் என்கிற அஜி த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம்னா நிறைய இருக்கு. உள்ள போனீங்கன்னா இது வந்து அந்த என்னோட நேம் பத்தின இன்செக்யூரிட்டிக்கு நான் எழுதின ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் இது ஒரு சீன் இருக்கு, இது ஒரு ப்ரொபோசல் பார்ட் மாதிரி ஒரு காமெடி கண்டென்ட் எழுதி வச்சிருக்கேன், இது பண்ணணும். அதுக்கப்புறம் சினிமா அப்டேட்னு இவ்வளவு எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. எவ்வளவு படம் வந்திருக்கு பாருங்களேன். மயிலாடு, கரா, திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் 2, அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு எழுதியிருக்கேன்? ஜனவரி 21 எழுதியிருக்கேன். இன்னைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதியா? பிப்ரவரி 3 ஆயிடுச்சு. இன்னும் அந்த கண்டென்ட் நான் பண்ணல, அவ்வளவுதான், பழசாயிடுச்சு. என்னோட ஜாப் விட்டுட்டேன், அதை பத்தி. அதுக்கப்புறம் இங்க பெண் குயின் பறவை ரீச் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சு, அதை பத்தி ஸ்கிரிப்ட் எழுதி அது ஒன்றும் பண்ணேன். ஆனா அது அவ்வளோ ரீச் ஆகல, வியூஸும் போகல. அப்புறம் குடியரசு தினம், ஆக்சுவலா குடியரசு தான் தினம், ஆனா எல்லாரும் குடியரசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுதந்திர தினம்னு சொல்லுவாங்க, ஆனா எல்லாரும் சுதந்திர தினம் அப்படின்னு சுகம் போட்டுப்பாங்க. அதை பத்தி ஒரு கண்டென்ட் போட்டேன், அதுவும் ஒழுங்கா போகல. அதுக்கப்புறம் கரைனா என்னது, நம்ம தனுஷ் நடிச்ச படம் தான், அதை வச்சு ஒரு காமெடி கண்டென்ட் எழுதுனேன், அதுவுமே அவ்வளோ பெருசா போகல. ஆனா எல்லாமே நல்ல ஸ்கிரிப்ட் தான், நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை, ஒரு நாள் ரீச் ஆகும். ஸ்கூல் லவ் மேம், இது ஆக்சுவலா ஒரு 15K போயிருக்கு இப்போதைக்கு நினைக்கிறேன். 10K 10K வியூஸ் போயிருக்கு. கமெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா தான் வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து இங்கே இன்னைக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஒரு 2-3 நாளாக ஸ்கிரிப்ட் எழுதாமல் அப்படியே பண்ணிட்டேன், அது தப்பு. எப்பயுமே நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு பேசிக் அவுட்லைன் ஆச்சும் நீங்கள் எழுதி வச்சாதான் நீங்கள் அட்லீஸ்ட் அதை மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸ்கிரிப்டை தாண்டி சில மேஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிற சீன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கும், அதெல்லாம் தனி ஆக்சுவலாக. ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டில் இருக்கிறது நீங்கள் எழுதும்போது அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அப்படி எழுதுறப்ப நீங்கள் கரெக்டான வார்த்தைகள்லாம் சூஸ் பண்ணி எழுதிட்டு இருப்பீங்க. மேஜிக்கலாக சில விஷயங்கள் நீங்கள் ஷூட் பண்ணுறப்ப நடக்க தான் செய்யும், அதெல்லாம் சூப்பர். ஆனால் நீங்கள் எழுதுனது இல்லை நினச்சது நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப தப்பாயிடும்ல, அதனால தான் எழுத சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நாம் இப்போ ரொம்ப பேசிட்டேன், இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ளே போகலாம். ஸோ எழுத ஆரம்பிக்கலாமா? இது வந்து எப்படி எழுதலாம், இது வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் வைக்கணும். முதல்ல காதல், என்ன டாபிக், என்ன நேம் வைக்கலாம் இந்த கண்டென்ட்டுக்கு பேர்? இதில் போட்டிருக்கேன், ஒரு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதே லவ் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஒரு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, முதல் நீ முடிவும் நீ, அதை வச்சிடலாம். முதல் நீ, இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? முடிவும் நீ, சரி, ஓகே. காதலும் கடந்து போகும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுக்கு பேர் வந்து காதலும் அழிந்து போகும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க லவ். ஸோ என்னன்னா நம்ம பார்த்துருக்கோம்,
ஸோ இதில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு முடிப்போம். ஏன்னா நம்ம லைட்டு போகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஷூட்டை முடிச்சாகணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவன் தான் ப்ளூ பாசிட்டிவாக இருப்பான், இந்த பக்கம் இருக்கிறவன் நெகட்டிவாக இருப்பான். ஸோ எப்படி ஆரம்பிக்குன்னா ஓயிலேருந்து வச்சுக்கலாம். இது ஓயின்னு ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஓயின்னு ஆரம்பித்தா அதுக்கப்புறம் சீயில் தான் முடியுது லவ். ஸோ அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணுறான், ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ. ஆனால் இது வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அந்த பக்கம் ஐ ஹேட் யூன்னு அதுக்கு பேர் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. ஸோ இது மட்டும் நான் கொஞ்சம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டுடலாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஒன்று ஒன்றுன்னு போட்டேனா, எனக்கு ஒன்று பிடிக்கலை. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ 2 பேரும் என்ன ஆனாலும் பிரியவே கூடாது. ஓகே, இது பாசிட்டிவாக பேசுகிறவன். 2 பேரும் என்ன ஆனாலும், ஏன்னா அது வந்து இந்த வீடியோ பெருசாகவும் போயிடக்கூடாது. என்ன ஆனாலும் பிரியவே கூடாது, பிரேக்கப் பண்ணிடலாம், பிரிஞ்சிடலாம். பிரேக்கப் பண்ணிடலாம், பிரிஞ்சிடலாம். ஓகேவா? உன்னை நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கணும்னு வந்து எல்லோரும் லவ்லி இருக்கும். உன்னை நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கணும், உன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல, அப்படி தான் சொல்லுவாங்க. உன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்கல. அடுத்து என்ன இங்கே போட்டிருக்கேன், என் தங்கமே, என்னைய பிடிச்ச தர்த்தரம், என் தங்கம், அது வேணாம், என் சாமி டீனி, இது கண்டிப்பாக எல்லாம் பேசுவாங்க, என் சாமி டீனி. ஏன்னா இதில் வந்து ஏகப்பட்டது நான் எழுதி வச்சுருக்கேன், ஆனால் அதில் என்னென்ன ஒர்க் அவுட் ஆகும் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னைய பிடிச்ச சனி அண்ணி. அடுத்து வந்து என்னை விட்டு மட்டும் போயிடாத, என்னை விட்டு போ ப்ளீஸ், இது எல்லா லைஃப்லையும் இருக்கும். என்னைய விட்டு மட்டும் போயிடாத, தயவு செஞ்சு என்னை விட்டு போ, தயவு செஞ்சு என்னைய விட்டு போ. அடுத்து வந்து என்னை விட்டு போ, உன்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியல, உன்கிட்ட பேசவே பிடிக்கல, இது காமனான விஷயம். பேசாமல் இருக்கவே முடியலை, உன்கிட்ட பேசவே பிடிக்கல. என் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து நிறைய டைப் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவேன், பெரியவன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பேசவே பிடிக்கல. அடுத்து பேசவே பிடிக்கல, எரிச்சல் ஆகுது, அதையும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். பேசவே பிடிக்கல, எரிச்சல் ஆகுது. அடுத்து உன் பாஸ்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை, அவன் கூட என்னெல்லாம் பண்ண சொல்லு, இதுவும் ஆக்சுவலாக இருக்குது. இது ரெண்டு பக்கமும் வரும். உன் பாஸ்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் கூட என்ன பண்ண சொல்லு. அப்படி கிரிக்கிடுவேன், அப்புறம் படிக்கும்போது கஷ்டப்படுவேன், என்ன எழுதியிருக்கேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அடுத்து இதுக்கு ஒரு மார்க் வச்சுக்கலாம். நான் எது எங்கே ஆரம்பிச்சிருக்கேனே தெரிய மாட்டேங்குது. அடுத்து அவங்க கூட என்ன, இது வந்து என் உயிர்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. என் உயிர் டீனி. அந்த பக்கம் என்ன இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என் மயிர் கூட இல்லை அப்படின்வாங்க. அடுத்து வந்து நீ மட்டும் போதும் எனக்கு, நீ போயிடு என் லைஃப்பை விட்டு நீ மட்டும் போதும் எனக்கு. அது வந்து எப்படி வச்சுக்கலாம், என்னை விட்டு மட்டும் போயிடாத, என்னை விட்டு
தயவு செஞ்சு என்னை விட்டு போ, போயிடாத போ. அப்போ அங்கேயே வந்துடுச்சு, நீ மட்டும் போது எனக்கு, நீ போயிடு என் லைஃப்பை விட்டு. அப்போ அது அங்கே ரிப்பீட் ஆகுது. உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. உன் கூடலாம் எவன் இருப்பான்? உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. இது வந்து எனக்கு உன் கூட 100 வருஷம் வாழணும்டா, அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. அதை நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அது காமெடி ஆகிடும். நம்ம வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கே ஒரு நடிப்பால், ஒரு டைலாகால் காதல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. அடுத்து, சத்தியமாக உன்னை விட்டு போக மாட்டேன், சத்தியமாக உன்னை விட்டு போகிறேன், சத்தியமாக உன் கூட இருப்பேன், சத்தியமாக உனக்கு. அது கொஞ்சம் அப்புறம் யோசிப்போம். அடுத்து, நீ வேணும், நீ எனக்கு எப்போவுமே வேணும், நீ எனக்கு எப்போவுமே வேணாம், நீ எனக்கு எப்போவுமே வேணும், நீ வேணும் நான் வாழ, நீ எனக்கு எப்போவுமே, எப்போவுமே வேணும், நீ எனக்கு வேணவே வேணாம், நீ எனக்கு வேணவே வேண்டாம். ஓகே. ஐயோ, அங்கே ஷிட், இப்படி தான் ஷிட் ஹேப்பன்ஸ். சரி, அடுத்து வந்து, ஓய் சி, எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் முக்கியம். அதுவும் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட் லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா பேசுகிறது, எனக்கு நீ தான் முக்கியம்னு. எனக்கு நீ தான் முக்கியம். இது நான் பேசுகிறேன் ஒவ்வொரு டைலாகில் ஏதாச்சும் ஒரு டைலாகாச்சும் பார்க்குறவங்களுக்கு ரிலேட்டபிள் ஆகிடும். எனக்கு ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் தான் எனக்கு வேணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதெல்லாம் உட்காந்து பார்க்குறீங்கன்னா, நீங்கள் என் லைஃப்பில் வேணுங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் முக்கியம், முக்கியம் 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 முக்கியம். சரி, ஓகே. அடுத்த பேஜுக்கு போவோம். சரி, இது எவ்வளோ பெருசு வரும்? இது ஃபுல் பேஜ் வராதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ முடிச்சுக்கலாம். நீ என்னை விட்டு போயிட்டா கண்டிப்பாக நான் செத்துருவேன், நீ என் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் செத்துருவேன். இது கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையும் நடந்திருக்கும். நீ என்னை விட்டு போயிட்டா கண்டிப்பாக நான் செத்துடுவேன். நீ என்னை விட்டு போகலாம் நான் செத்துருவேன், அப்படி தானே சொல்லுவாங்க. அது எப்படி நான் எழுதியிருக்கேன்? நீ என்னை விட்டு போயிட்டா கண்டிப்பாக நான் செத்துருவேன், நீ என் கூட இருந்தால் கண்டிப்பாக நான் செத்துருவேன். அப்படி இல்லை, நீ என்னை விட்டு போகலாம் கண்டிப்பாக நான் செத்துருவேன். அப்படி தான் பிளான் பண்ணேன். நீ என்னை விட்டு போகலைன்னா கண்டிப்பாக நான் செத்துடுவேன். இப்படி கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுற ரீல் எதுவுமே போக மாட்டேங்குது. பார்ப்போம் இது எப்படி இந்த அளவுக்கு சாதனை. என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், என் லைஃப்பில் நீ வர நான் என்ன பாவம் பண்ணணும்? எதுவுமே இருக்குது. எப்படி நீ என் லைஃப்பில் வந்த? எதுக்குடி நீ என் லைஃப்பில் வந்த? அது என் லைஃப்பில் நீ ஏன் முன்னாடியே வரல? அது ஒரு டைலாகு. என் லைஃப்பில் என் லைஃப்பில் நீ ஏன் டிஏ வரலை? எப்பா ரொம்ப கேவலமாக எழுதிட்டுருக்கனே. என் லைஃப்பில் நீ ஏன் முன்னாடியே வரல? என் லைஃப்பில் ஏன் நீ வந்த? என் லைஃப்பில் நீ ஏன் முதல்ல வந்த? என் லைஃப்பில் நீ ஏன் முன்னாடியே வரலை? என் லைஃப்பில் நீ ஏன் முதல்ல வந்த? அப்படி கரெக்டாக ஆக்குமா? என் லைஃப்பில் நீ ஏன் முதல்ல வரல? என் லைஃப்பில் நீ ஏன் முதல்ல வந்த? அதான் கரெக்டாக இருக்கும். என் லைஃப்பில் நீ ஏன் வரலை? சரி, இல்லை, அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம அப்படி ஒன்று கொடுக்க வேணாம். அடுத்து தான் இது புரியுற மாதிரி இருக்குது, இப்படி இருக்கட்டும். அடுத்து வந்து, என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், என் லைஃப்பில் நீ வர நான் என்ன பாவம் பண்ணணும்? நான் கொடுத்து வச்சவன், வரமாக வந்த, நீ என்னோட வரம், நீ என்னோட பாரம். அப்படி போவோம். நீ என்னோட வரம், நீ என்னோட வரம், நீ என்னோட பாரம். நான் இன்னும் நிறையா பேசியிருப்பாங்க. லவர்ஸ்குள்ளே எவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளோ லவர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் டச் பண்ணோம்ல. என் பாவத்தெல்லாம் கழிக்க வந்த தெய்வம் நீ, என் பாவத்தெல்லாம் என்னை அழிக்க வந்த பாவம் நீ. அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. ஓகே. யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. இதுதான் கடைசியாக அப்படி முடிக்கலாமான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. இதை பேர் வச்சுக்கலாம். யாராலையும் வச்சுக்கலாமா, இல்லை கடைசி வரைக்கும் நம்ம பிரியவே கூடாது அப்படி வச்சுக்கலாம்.
கடைசி வரைக்கும் நாம சின்ன வயசில் தர மாதிரி பிரியவே கூடாது. நம்ம பிரிஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அல்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுலேயே ஒரு 15 நிமிஷம் உங்களை நான் மொக்க போட்டு சாவடிச்சிருப்பேன். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷூட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ஓய் சி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஐ லவ் யூ. எனக்கு எந்த அளவுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னனோ அதை விட 10 மடங்கு இப்போ நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. சத்தியமா உன்னை வெறுக்கிறேன். உன்னை நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. மகளே, நாம வந்து வெற்றிகரமா இன்றைய நாளுக்கான அந்த கண்டென்ட்டை முடிச்சிட்டோம். அதை வந்து நான் ஷூட்டும் பண்ணி முடிச்சிட்டேன். அது இப்போ எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் தான் எடிட் வேலை, மிகப்பெரிய வேலை இருக்கு. ஏன்னா இந்த vlog எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் கண்டென்ட் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த அக்காஸ் ஏஐ அக்காஸை வந்து எடிட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஆயிடுச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய காட்டலாமான்னு பார்த்தேன். பட் இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அதிக டைம் இழுத்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, அது இன்னைக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:37 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நான் எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை வந்து நாளை சந்திக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி டெய்லி நான் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? தயவு செஞ்சு நீங்க ஒரு 10 பேர் பாக்குறீங்க. அந்த 10 பேர்ல இருந்து ஒருத்தவங்களாச்சும் இது எப்படி பண்ணு, அது அப்படி பண்ணு, கொஞ்சம் போரா இருக்கு, இல்ல இது எப்படி மாத்தினா நல்லா இருக்கும், இல்ல இன்னும் இது நல்லா இருக்கு அப்படின்னு எதுனாலும் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு தூரம் பார்த்துருப்பாங்களானே டவுட்டா தானே இருக்கு. சரி, ஓகே மக்களே, முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.